வெல்கம் டு கோமாளி சராஜ் யூடியூப் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மட்டன் குஸ்காவா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குக்கிங் வந்து உங்க குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. குக்கிங் தான் சொல்றா சொல்லுப்பா. என்ன குக்கிங் எதிர்பார்த்தீங்க இன்னைக்கு? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இன்னைக்கு நீ அதெல்லாம் சொன்ன ஏதாவது குக்கிங் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஏதாவது ஒரு குக்கிங் வீடியோ பண்ணலாம் பாப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிற என்ன இருக்கு ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்குன்னு பார்த்து இத வச்சு என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆமாங்க. இதுதான் நான் உன்கிட்டயும் அம்மா கிட்டயும் சொன்னேன். ஆனா இப்போ சொல் ஏன் மாமியார் வெளியில போயிட்டாங்க. அது என்ன ஒரு மாதிரியா சவுண்ட் வருதே. அதனால நான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் டூர் பண்ண போறேன். மாமியார் வீட்டு பாவம் அவங்க இருக்கும்போது பண்ணா கூட பரவாயில்ல. இருக்கும்போது பண்ண விட மாட்டீங்களேடா. நான் இந்த போய் கேமரா எடுத்துட்டு வரதுக்குள்ள நீங்க என்ன கடகடகடன்னு தொடச்சிருக்கீங்களே. இப்பதான் ஒரிஜினாலிட்டி தெரியும். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ வந்து அங்க ஃப்ரிட்ஜ் எப்படி கேவலமா நான் சொல்றேன். நான் வந்து 15 நாள் அங்க அதை விட்டுட்டு இங்க வந்துட்டோம். வந்து 15வது நாள் அன்னைக்கு தான் அங்க போறோம். அன்னைக்கு டக்குனு உடனே ஃப்ரிட்ஜ் டூர் எடுத்துட்டோம். அப்படி எல்லாம் கிடையாது. நீ கல்லாட்டாடங்க நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த வீடியோ அன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் எலி செத்தா மாதிரி வந்து பாத்தீங்களா? அந்த எலி செத்த ஏன்னா 15 நாள் நாங்க இங்க வந்துட்டோம். வந்துட்டு திரும்ப போகும்போது எடுத்தது. இப்போ இங்க எனி டைம் ஆள் எடுத்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு பிரச்சனையே இல்ல. நான் ஏதோ குக்கிங் தான் போனோம். வெங்காயம் அறியணும் தக்காளி அறியணும்னு நினைச்சேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஃப்ரிட்ஜ் டூர் தான் ஜாலியா பழைய. ஏன்னா உன்ன மாதிரி வந்து கேவலமா வச்சிருக்க மாட்டாங்க எங்க அம்மா. நீ அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். அப்படிங்களா? அவன் வந்து என்னென்ன பொருள் கரெக்டா வைக்கணுமோ அந்தந்த பொருள் தான் வச்சிருப்பாங்க. இனிமே எல்லாமே கேமரா முன்னாடிதான். ஆடிய ஆட்டம் என்ன, அம்மா இருக்காங்க பேசிய வார்த்தை என்ன. தம்பி முருகேசா பார் அண்ணனை பாருப்பா. அம்மா அந்த அவங்க 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. இது சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன். அதுக்காக அவங்க பழி வாங்குற நிலைமையா அவங்கள பழி வாங்கல. மாமியாரை மருமகள் பழி வாங்கும் நேரமா இது. மாமியார பழி வாங்குறதுக்கு எனக்கு இதெல்லாம் தவறான செயலுங்க. நான் ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மாமியார் மருமகளுக்குள்ள உண்மையாவே பிரச்சனையே இருக்காது. ஐயோ இந்த குறுக்க இருக்க நாரதர் இருக்கானுங்க பாத்தீங்களா, இவனுங்க தான் எங்க அம்மா மாதிரி நீ இல்ல, ஒன்ன மாதிரி எங்க அம்மா. அவங்க அம்மாட்ட போய் ஏன் முன்னாடி வைக்கிற சாம்பார் மாதிரி நீ வைக்கலாமா அங்க கொளுத்தி போடுறது. நம்ம கிட்ட வந்து அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ கேவலமா இருப்ப சாப்பாடு. அப்படியா சார்? நீ சொல்லி இருக்கா எனக்கு ஃப்ரிட்ஜ்னா நீட்டா தான் இருக்கும். போய் பாத்து நம்ம பாத்துடலாமே வாங்களே. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி 15 வருஷம் ஆகுது. ஓகேவா? என் மாமியார் வந்து 15 இயர்ஸ் அபோல வந்து வடக்கடையெல்லாம் போட்டுட்டு இருந்தப்போ அவங்க வந்து வாங்கினது. இட்லி கடை அதாவது என்னைக்குமே பழசம் மறக்காம இருக்கும்ன்றதுக்காக ஒரு அடையாளமா வந்து இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? எனக்கு இப்ப பிரச்சனை வந்து ஒருவேளை இந்த ஃப்ரிட்ஜ் வந்து டூரா போட்டு இந்த ஃப்ரிட்ஜ் டூர்ல வீடியோ காசை வச்சு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாய்ப்பு இல்ல ராஜா. இது வந்து முழுக்க என் மாமியாருக்கு எனக்குமான ரிவெஞ்ச் இல்ல. இந்த பையன் போன வீடியோவோட சின்ன சின்ன பைட்ஸ் நாங்க இன்சர்ட்ஸ்ல போடுறோம். கொஞ்சம் நெஞ்ச பேச்சு இல்ல. வாய்க்கு வந்ததுல அப்படி பேசினா இதுக்கு எடுத்தாலும் அதுக்கான ரிவெஞ்ச் தான் இது. கெட்டு போக கூடாதுன்னு ஃப்ரிட்ஜ்ல வைப்பாங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சு கெட்டு போய் பாத்துருக்கீங்களா? காஞ்சி போயிருந்தேன் ஃப்ரிட்ஜ்ல. அந்த மாதிரி இருக்காங்க. கண்டிப்பா அதுல காஞ்சு போயிருக்கு. ஏன்னா வாங்கி வச்ச அன்னையோட அப்படியே நைட்டோட நைட்டா அதான் நான் ஒட்டினேன் சின்ன வயசுல. ஆக்சுவலா இப்படி ஆரம்பிக்கிற சரத்தோட மூஞ்சி கடைசியில இப்படி ஆயிடும். இதெல்லாம் வந்து அப்ப ஒட்டினதுங்க 15 வருஷம் பின்னாடி போய் பாருங்க டக்குனு. அப்ப எனக்கு 15 வயசு ஆயிடுது. ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணுவா. அந்த மாதிரி ஓபன் பண்ணுவோம். ஓகே ஓபன் பண்ணுவோம். ஐயோ கிளீன் பண்ணிட்டாங்க. நேத்து இது ஃபுல்லா அடசலா இருந்தது. இப்ப கிளீன் பண்ணிருக்காங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இல்ல ஒரு நிமிஷம் ஏதோ சொன்னீங்களே. இருங்க சார். மசாலா பாக்கெட்லாம் எந்த பைத்தியமாவது ஃப்ரிட்ஜ்ல வைக்குமான்னு கேட்டீங்களே. மசாலா எல்லாம் வெளில வைக்கணும்பா. இது என்னது? நானாவது ஸ்டோரேஜ் மோடுக்கு போட்டு வச்சிருந்தேன். உளுத்தம் பருப்பை அடுத்தது வந்து வேற என்ன? இந்த பாத்தியா மாமியா வச்சிருக்காங்க சேமியா. மாமியா வச்சிருக்காங்க சேமியா. அங்க கொஞ்சம் காமியா. ரொம்ப குஷியோ. அவங்க வந்து வேலை கொஞ்சம் வயசானவங்கப்பா, அதனால கொஞ்சம் வந்து இந்த மாதிரி எல்லாம் வச்சு. இரும்பு புடியா
மாவியா? மங்கிக்கு பத்து செத்து போயிடாது. மைதா மாவு தானே? எனக்கு ஒரு டவுட். நேத்து வந்து இப்ப நான் இந்த வீடியோ உனக்காக நேத்து முட்டை ஆம்லேட் போடுங்க. இருக்கிறது 2 முட்டை தான்மா, போட முடியாதுன்னு சொன்னேன். சரி ஓகே 2 முட்டை தங்கச்சிக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். இங்க பாரு, எனக்கு தெரியாம இந்த முட்டைலாம் என் கண்ணையா காட்டலையா? கிட்டவா உனக்கு தான் என்னது இந்த முட்டையை ஃப்ரிட்ஜுக்குள்ள திருடி வைப்பாங்க. பகுக்குள்ளையா இருக்க அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண அதே இடத்துல சுத்தாத. இந்த ஃப்ரிட்ஜ் மேல போய் பாருங்க. நீங்களே போய் பாருங்க, நீங்களே கூட்டு போய் காட்டுங்க. ஃப்ரிட்ஜ்ல வைமான்னு சொன்னேன், ஆனா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்காங்க. இதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு. சொல்லுங்க, இங்க வாங்கம்மா, உள்ள வாங்க. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நான் வலிக்காக வாங்கி கொடுத்தது. ஆமா, வலிக்காக கொடுத்தது. இப்ப அது வலிக்கும் போல இருக்கு. இங்க உள்ள ஒரு ஹிமாலயா மவுண்டனே ஃபார்ம் ஆயிருக்கு, பாத்தீங்களா? உள்ள போய் பாருங்க. அது எப்ப எல்லா ஃப்ரீசர்லயும் இப்படிதான் இருக்குமா? எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்ல இருக்கும். ஓகே, இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வச்ச ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா இல்ல, இது வந்து எங்க அம்மாவோட தப்பு கிடையாது. இது கம்பெனி வாங்கி வந்து கம்பெனில இல்ல, உள்ள எது வச்சாலும் சரி ஐஸ்கிரீமா வச்சோம்னா ஐஸ் மில்க் ஷேக் ஆயிடுது. நல்லதுதான், நல்லதுதான். அந்த மாதிரி சாப்பிடுறது நல்லது. வேற என்ன? வேற என்ன அப்படியே எதுவுமே இல்லாத மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா உள்ள வச்சிருக்காங்க. ஓ, பன்னீர் பட்டர் மசாலா. ஓ, பன்னீர் வச்சிருக்காங்க. ஏய் பரமா பன்னீரா பரமா. என்ன தேவை? இருங்க சார், கருவேப்பிலை. எங்க அம்மா ஃப்ரெஷ்ஷா தான் கருவேப்பிலை போடுவாங்க. ஃப்ரெஷ் கருவேப்பிலை பாத்தீங்களா? ஹலோ ஹலோ, சொல்லுங்க. வர சொன்னதெல்லாம் போதும். வேற என்ன? வேற இந்த மாதிரி எல்லாம் காய வச்சிருக்காங்களா? காய வச்சிருக்காங்களான்னு தெரியல தம்பி. இது பாரு, சூம்பி போகுது. என்ன பாருங்க, தயிர் கிண்ணத்துல ஊற்றி வைக்கலாம். ஆனா இந்த தயிரை வந்து இதுல வச்சு ஒரு கிண்ணம் வச்சு எதுக்கு ஃப்ரிட்ஜ ஃபுல் ஆக்கி வச்சிருக்கேன்? உங்களால டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிண்ணத்தை உள்ள வைக்காத. இது வந்து எங்க அம்மாக்கு சொல்றேன். நான் பூ வச்சேன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள பூ வைக்காதீங்க, காய வைக்கிறது பூ வைக்காதீங்க. நீங்க எல்லாம் இது எங்க இருந்து சார் எடுத்து? இது இங்க இருந்து எடுத்தேன் சார். எது பக்கத்துல தானே எடுத்தேன்னு பாருங்க சார். எது பக்கத்துல வச்சீங்க? இது பக்கத்துல இருந்து எடுத்தேன் சார். என்னது இது? கிட்டத்தட்ட போன வாரம் எங்க அண்ணன் தான் பொண்டாட்டி ஊட்டச்சத்தா சாப்பிடணும்னு வாங்கி கொடுத்த பழம் சார். வாங்கி கொடுத்ததா? ஒரு மாதுளை பழம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு காஞ்சு போய் பாத்துருக்கேன். காயில நல்லாதான் இருக்குது. சொல்லி நிறுத்துக்கலடா. இது என்னது சார்? பழமே அப்படிதான். உடனே இப்படி சொல்லிடுவாங்க. இது ஏன் ஃப்ரிட்ஜ்ல எடுத்தா காஞ்சு போச்சு பாருங்க. ஆனா கவர்ல இந்த மாதிரி வைக்காதமா. வேற என்ன? பால் இருக்கு, பால், பசும்பால். பால் ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கு. வேற என்ன இருக்குமா? சொல்லுங்க. கரெக்ட் தான். இது என்னது சார்? இது என்ன இங்க தனியா இருக்கு? மாதம் எத்தனை மாதமா? இது போன வாரத்துக்கு போன வாரம் வாங்கிட்டு இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. இது அதுக்கு போன வாரம் வாங்கிட்டு வந்தது சார். வாரம் மாதம் வருமா உங்களுக்கு? கீதா இது என்னது சார்? மாவு என்ன கொட்டுது? இல்ல எனக்கு தெரியல. இங்க பாருங்க, மாவு டப்பாவில பின் பண்ணி வச்சிருக்காங்க சார். என்ன மாவு கொட்டுது? இருக்கும். நல்லா இருக்கு சார். இதுக்காக கால்ல விடாதீங்க. நல்லா இருக்கு சார். பச்சை மிளகா கீழே வந்துச்சு. இஞ்சி பச்சை மிளகா வச்சிருக்காங்க. எல்லாம் கவர்லயே வச்சிருக்காங்க. கீதா சொல்ல மாட்டியாங்க? கவர்ல வச்சிருக்காங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல நீ சொல்லி முடிஞ்சு நீங்க சொல்லுங்க. கறிக்கடை மாதிரி ஃபுல்லா கருப்பு கலர் கவரா இருக்கு சார். ஆமாப்பா. என்னப்பா இது? இது ஓபன் பண்ணு. ஃப்ரிட்ஜ் டூர் இல்ல சார், கவர் டூர். பொங்கலுக்கு கட் பண்ணு. பொங்கலுக்கு கட் பண்ணு வாழைக்கா சார். பொங்கலுக்கு கட் பண்ண வாழைக்காவா இது? நான் உங்களுக்கு கட் பண்ணது நினைச்சேன், பார்த்தா பொங்கலுக்கா? ஜோக் இல்ல இல்லையா? என்னது பாது? பீட்ரூட் சார். அது ரூட்ல இருக்கு. ஓகே, நல்லா கவர்ல போட்டு வச்சுக்கிறோம். இல்லப்பா, கிராமத்துல எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க எங்க அம்மா எல்லாம். நீ வந்து எங்க அம்மா இல்ல, இந்த மாதிரி நிறைய அம்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கவர்ல போட்டு தான் வச்சிருக்கோம். ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. ஐயோ, என்ன வந்துகினே இருக்குது சார். பச்சை மிளகா சார். என்ன மறுபடியும் நான் வச்சிருந்தா மட்டும் எதுக்கு இவ்வளவு பச்சை மிளகான்னு திட்டுறீங்க சார்? இங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க சார். அது பலி வேற டிபார்ட்மெண்ட். தக்காளி விடுங்க சார், தக்காளி கூட பாருங்க. அது உங்களோட மோசம் இல்ல மேடம், பரவாயில்ல. உங்களோட மோசம் பரவாயில்ல சார். 15 நாள் பூட்டி இருந்த வீடு தான் சார். அப்படிலாம் இல்ல, உங்களதான் 15 நாள் இல்ல. அப்படி இருக்காது சார். 15 நாள்லாம் கிடையாது. சரி, 2 பேரும் சண்டை விடாதீங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, வெல்லம் நாட்டு சக்கரைனா எந்த பைத்தியமாவது ஃப்ரிட்ஜ்ல வைக்குமான்னு கேட்டீங்க சார். வசமா மாட்டிக்கிட்டேன். அம்மா வச்சிருக்காங்க சார். சார் வெளியில இருந்தா வெல்லம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா வைக்க கூடாது? வைக்கலாங்க. இது வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல யாராவது சொல்லுங்க. நான் சொல்றேன், வெளியில வச்சா எறும்பு மொக்கையும், ஃப்ரிட்ஜ்ல தான் எறும்பு மொக்கையாது. அதனால நம்ம உள்ள வைக்கணும். அப்ப வெல்லம் வைக்கிறது உனக்கு என்ன?
என்ன போனாலும் இனிப்பு வருது இல்ல, சாப்பிடறது இல்ல, எங்க வச்சா உனக்கு என்ன, தூக்கி உள்ள வை. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. கூடப்பா டப்பா ஏமா இந்த மாதிரி டப்பா வைக்கிறதுல தான் இடமே இல்ல ஃப்ரிட்ஜ்ல. ஆனா ஃப்ரிட்ஜ் கேக்குறேன். கவர் வச்சாலும் இடம் இல்லங்கிற டப்பா வச்சா இங்க பாருங்க, இங்க ஒரு காய்கறி. ஆனா ஒரு காய்கறி வைக்கிற இடத்துல டப்பா தான் வச்சிரு. இல்ல இந்த டப்பா வைக்கிற இடத்துல காய்கறி வச்சிரு. இந்த ஃப்ரிட்ஜ் மேனுஃபேக்சர் பண்ணவங்க பார்த்தா எவ்வளவு கண்ணீர் விடுவாங்க. இதெல்லாம் வாட்டர் பாட்டில்ஸ் வைக்க. ஆமா இங்க காய்கறி வச்சிரு. காய்கறி வைக்கிற ஒரு இடம் கொடுத்திருக்கான். பால் வைக்கிற இடம் வந்து இங்க. அதெல்லாம் பன்னீர் கிடக்கு. பன்னீர் வைக்கலாம். ஆனா பால் இங்க இருக்கு. இதுல ஒண்ணும் இல்ல, காலியா இருக்கு. தயிர் கீழ இருந்துச்சு. இதுக்கு பேசாம இந்த ட்ரே எடுத்து வெளில வச்சிடலாம். அப்புறம் முட்டை வைக்க வேண்டிய இடத்துல முட்டை இல்ல, அது பதுக்கி வச்சிருப்பாங்க. அவங்க எனக்கு தெரியாம சாப்பிடுறதுக்கா. பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் கிளீனா இருக்கு. உங்க அளவுக்கு இல்ல. நீங்களே சொல்லுங்க மக்களே, எங்க ஃப்ரிட்ஜ் டூர் பழைய டூர் போட்டிருக்கோம். பழைய டூர். ஆமா, நீங்க அதை போய் பாருங்க. லிங்க் கூட நாங்க மறுபடியும் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறோம். ஆனா நீங்க ஒரு விஷயத்த நினைவுல வச்சுக்கணும் மக்களே, 15 நாள் பூட்டி இருந்த வீட்டோட ஃப்ரிட்ஜுக்கும் டெய்லியும் உபயோகப்படுத்துற ஃப்ரிட்ஜுக்கும் எப்படி இருக்கு. நீங்க அந்த வீடியோல கூட போய் பாருங்க. 15 நாள்ல ஒண்ணு கிடையாது. அது வந்து டெய்லி ஒர்க் ஆயிட்டு இருந்த ஃப்ரிட்ஜ் தான். இல்ல போய் சொல்றேன். நீங்க வேணா போய் பாருங்க. அந்த ஃப்ரிட்ஜ் டூரை போய் பாருங்க. இதையும் பாருங்க, எது பெஸ்ட் அப்படின்னு நீங்களே வந்து மக்களே, நான் உண்மையை மட்டுமே பேசுற உண்மை விளம்பி, நான் போய் சொல்ல மாட்டேன். அந்த வீடியோல கூட போய் பாருங்க. இது வந்து என்னன்னா அதுவா இதுவா பட்டிமன்றம் தான். இன்னைக்கு நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல எல்லாரும் போடுங்க, எந்த ஃப்ரிட்ஜ் டூர் வந்து ரொம்ப மோசமா இருந்தது அப்படின்னு நீங்களே எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மாட்டுவீங்க. எனக்கு எது முக்கியம், என்னோடது நல்லா இருக்குன்னு கூட சொல்ல வேணாங்க. எங்க அம்மா வச்சிருக்க மாதிரி உலகத்துல யாராலையும் வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதை நான் நிரூபிச்சுட்டு ஆமாங்க இந்த மாதிரி யாராலையும் வைக்க முடியாது. அம்மா ஊர்ல இல்லாத டைம் அதனாலதான் உண்மை தெரிஞ்சிச்சு. இல்லன்னா தொடச்சிருப்பாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், இன்னொன்னு மறந்துட்டோம் சார். அந்த ட்ரே, அது உங்க அம்மா வந்து இந்த வீட்டு சொத்தை கூட எழுதி கொடுத்துருவாங்க. ஆனா இது மட்டும் தர மாட்டாங்க. ஓபன் பண்ணுங்க. பூண்டு வைக்கலாம். ஆமா, இந்த வீட்டு பீரோ சாவி கேட்டா கூட கொடுத்துருவாங்க. பூண்டு 2 பல் எக்ஸ்ட்ரா. ஐயோ பூண்டு போடக்கூடாது, பூண்டு என்ன வேலை நிக்குது அப்படிப்பாங்க. பூண்டு வைக்கிறத கூட பரவாயில்ல. அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் மேல இந்த மாதிரி நோட், அது வந்து கோல நோட்டுமா? அது ஓபன் பண்ணி காட்டுங்க. இங்க பாருங்க, இது என் நாத்தாருடைய கோல நோட். ஃப்ரிட்ஜுக்கு மேல வச்சிருக்காங்க. எல்லாம் அம்மா தான், எல்லாம் அம்மா தான். இந்த எல்லாம் கோலம். ஃப்ரீ டைம்ல வந்து ஃப்ரிட்ஜில் எதனா வேலை இருக்கும். இல்ல ஃப்ரீ டைம்ல டைனிங் டேபிள் உட்கார்ந்து கோலம் போட்டு வரும்போது அப்படி தூக்கி போட்டு போயிடுவாங்க. மட்டமாவே ஃப்ரிட்ஜுக்கு மேல கோலம் புக்கா வச்சிருக்காங்க. ஒரு பயமே இல்ல. மாமனார் மாமியார் உட்கார்றதுக்கு ஃப்ரிட்ஜ் எப்படி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. எனிவே இதோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்குவேன். ஏன்னா வேற எதுவும் இல்ல. இந்த ஃப்ரிட்ஜோ இல்ல கால்ல இந்த ஃப்ரிட்ஜோ அந்த பழைய ஃப்ரிட்ஜ் டூரும் பாருங்க, எது வந்து பெஸ்டா இருக்கு, எது கேவலமா இருக்கு. என்னோட கேவலம் கூட சொல்லுங்க, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இது வந்து மாமியார் வெர்சஸ் மருமகள் இல்லங்க. இல்ல ரிவெஞ்ச் ஃபார் ஷரத். என் மாமியார் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப அடுத்தது நானும் என் மாமியார் உட்கார்ந்து இதை கிளீன் பண்ணிடுவோம். ஆனா நீ பேசுற பேச்சு இருக்கு பாத்தியா, உன் பேச்சுக்கு தான் இந்த வீடியோ. ஏதோ ஒண்ணு பாய் சொல்ல, இந்த மாதிரி வீடியோ போடும்போது தொடப்பெல்லாம் எடுத்து காட்டாதீங்க. அப்புறம் வேற மாதிரி பெருசா பண்ணிடுவோம் பாத்துங்க. ஆமா, இந்த ஃப்ரிட்ஜ் டூரோட, அதாவது மாமியார் வீட்டு ஃப்ரிட்ஜ் டூரோட வீடியோவை நாங்க முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் இன்னும் நாத்தனார் வீடு, பக்கத்து மாமியார் வீடு, சின்ன மாமியார் வீடு, அந்த மாதிரி எல்லாரும் வீட்டு ஃப்ரிட்ஜ் டூரும் போவோம். என்ன போவோம். நன்றி. பாய். மானம் போவோம். பாய். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, ஒன்ன விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் ஒன்ன, கண்ணாம்பூச்சிய பாணி வெல்ல.